எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ராஜயோகியும் இலுமினாட்டியும். ஒரு ஆத்மா ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அவர் ராஜயோகம் சில வருஷங்களா பிராக்டிஸ் பண்றாரு. அவர் ஏதோ ஒரு வீடியோ பார்த்துருக்கிறாரு. அந்த வீடியோல அவர் கேட்ட சம்பவம் என்னன்னா, இலுமினாட்டி அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க தான் இந்த முக்கியமான 3 தர்மங்கள், அதாவது இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, புத்திசத்தை அவங்க தான் பரப்ப விட்டாங்க. அவங்களே தான் இந்த பிரம்மகுமாரி அந்த இயக்கத்தையும் கொண்டு வராங்க. அவங்க தான் வழி நடத்துறாங்க. ஸோ எல்லா தர்மங்களையும் அவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. எதுக்குன்னா அவங்களுடைய பவர் சென்டரா வச்சுக்கிட்டு அவங்க அவங்க ஐடியா படி இந்த உலகம் நடக்கணுன்றதுக்காக. இன்னைக்கு அவங்க எல்லா தர்மத்தையும் முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிலாம் அந்த வீடியோல அவர் கேட்டிருக்கிறார். அது இவரும் நம்பிட்டார். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா, ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றதை விட்டுட்டார். சில மாசங்களுக்கு அப்புறம் இவருக்கு என்ன தோணுச்சுன்னே தெரியல, திரும்பவும் ராஜயோகம் கத்துக்க ஆரம்பிச்சிருக்காரு, பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இந்த கேள்வியை நம்ம கிட்ட கேட்டிருக்காரு. இலுமினாட்டிக்கும் பிரம்மகுமாரிஸ்க்கும் ராஜயோகத்துக்கும் என்ன சம்பந்தம், இவங்க ஏதாவது கண்ட்ரோல் பண்றாங்களா அப்படின்னு கேட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அவருக்கு தான் இந்த வீடியோல பதில் சொல்ல ட்ரை பண்றோம். ஓகே, இந்த பவர் சென்டர் அப்படின்னு சொல்லலாம், உலகத்தை இயக்கக்கூடிய பவர் சென்டர்ஸ் இருக்கானா? இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உலகத்தில் பணக்கார நாடுகள் அப்படின்னு சொல்லி G5 அப்படின்னு ஒரு கண்ட்ரிஸ் இருந்தது. அது இப்போ G7 ஆயிடுச்சு. அதாவது அமெரிக்கா, யூகே, பிரான்ஸு, பிரிட்டன், இல்லை ஜெர்மனி, இந்த மாதிரி நாடுகள்லாம் சேர்ந்து உலகத்தை இயக்கணும், கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு பவர் சென்டர் பண்ணுறாங்க. அவங்களால முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பல இடங்கள்ல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் இந்தியாவில் இருக்க ஏதோ ஒரு பேங்க்கில் வச்சுருப்பீங்க. ஓகேவா? நீங்கள் நினைக்கிறீங்க அந்த பேங்க்குக்கிட்ட கார்டு வாங்கியிருக்கேன், அந்த கார்டு செலவு பண்ணுறேன், அதுக்கு ஒரு காசு கட்டுறேன், எல்லாம் கரெக்டு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கார்டில் 2 எழுதியிருக்கும். ஒன்று விசான்னு எழுதியிருக்கும், ஒன்று மாஸ்டர்னு எழுதியிருக்கும். அப்போது இதை இந்த ஐடியாவை கொண்டு வந்தவங்க இந்த கம்பெனிக்காரங்க. அவங்களுக்கு இந்த பேங்க்காரங்க ராயல்ட்டி கட்டுறாங்க. ஸோ இந்த ஐடியா வேற ஒருத்தருது, அமெரிக்காவில் வேற ஒருத்தருது கம்பெனி இது. அதை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இந்த பேங்க்குக்காரங்க. அதனால ஏதோ ஒரு சொற்ப பர்சன்டேஜ் 0.01% வச்சுக்கோங்களேன், அது வருஷம் ராயல்ட்டி மாதிரி கட்டுவாங்க அந்த பேங்க் அவங்களுக்கு. அப்போ நீங்கள் அந்த கார்டை யூஸ் பண்ணீங்க, நீங்கள் பேங்க்குக்கு தான் கட்டுவீங்க, ஆனால் ஒரு மறைமுகமான அமௌண்ட் அங்கே போகுது. அப்போ என்ன நினச்சிக்கிறோம், இந்த கிரெடிட் கார்டு இது உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுறது விசாவும் மாஸ்டரும் ஒரு கரெக்டு தான். ஓகேவா? இதே மாதிரி வேற ஒரு கம்பெனி இருக்கு அமெரிக்காவில், பிளாக் ஸ்டோன் சொல்லிட்டோம். இவங்களோட வேலை என்னன்னா, உலகம் ஃபுல்லாக இருக்கிற அந்த ரியல் எஸ்டேட் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய இடங்களை வாங்கி வாங்கி போடுறது, இப்படி போட்டே இவங்களுக்கு கோடி கணக்காக பணம் இருக்கு. இவங்க எந்த அளவுக்கு இருக்காங்கன்னா, இப்போ பேங்க்குக்கே லோன் கொடுக்குற அளவுக்கு பெரிய பணக்காரர்களாக இருக்காங்க. அப்போ பேங்க் எப்படி ரூல்ஸ் வச்சுக்கணும், எப்படி லோன் கொடுத்து எப்படி வாங்கணும், சில இதை இவங்க கண்ட்ரோல் பண்ண. ஏன்னா இவங்க பேங்க்குக்கே நான் லோன் கொடுக்குறேன், அப்போ இவங்க எப்படி ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணுறானோ அந்த பேங்க் அந்த மாதிரி நடக்க வேண்டிய நிலைமை வருது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சைடில். சில பேர் என்ன சொல்றாங்க, இஸ்ரேல் தான் உலகத்தையே ஆக்கிரமிப்பாக்குறாங்க, அவங்க தான் இதான் ரூல் பண்றாங்க. இப்போ பாருங்களா, வருஷம் கண்டுபிடிப்புக்குன்னு சொல்லிட்டு நோபல் பிரைஸ் தராங்க. ஓகேவா? இல்லை, நிறைய நோபல் பிரைஸ் இப்போ ஒரு எல்லாமே எக்ஸாம்பிள் தான் பேசுறாங்க. ஒரு 100 நோபல் பிரைஸ் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். அதில் அந்த நாட்டை சேர்ந்தவங்க தான் நிறைய வாங்கியிருக்காங்க. அப்படின்னு என்ன, ரிசர்ச்சில் R&Dல நிறைய செலவு அவங்க தான் பண்றாங்க. அதனால அவங்க ஊருக்காரங்க இது பண்றாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் பாலஸ்டீன் போர் நடந்துன்னு இருக்கு. அமெரிக்கா என்ன இருந்தாலும் இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அமெரிக்கன் பிரசிடென்ட்டை தவிர அமெரிக்கன் கேபினெட்ல இருக்கிற நிறைய பேர் இஸ்ரேல் வம்சத்தை சேர்ந்தவங்க தான். அப்போ எங்க சப்போர்ட் பண்ணுவாங்க? இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா இஸ்ரேல் ஒரு பவர் சென்டர் தான். அடுத்தது இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, அந்த மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனி. இப்போ என் ஃப்ரெண்டு ஒரு Fortune 500 கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அவன் சொன்னது, அவங்க கம்பெனி ஒரு ப்ராடக்ட் தயாரிச்சிருக்காங்க, அது கேன்சருக்கான. உங்களுக்கு கேன்சர் தெரியும்ல, 4th ஸ்டேஜ் எல்லாம் வந்தால் நாட்கள் எண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 மாதம் உயிரோட இருந்தால் பெரிய விஷயம்னு. இப்போ இவங்க கிட்ட ஒரு பவர்ஃபுல் ட்ரக் ஒன்று இருக்குது. அதாவது இதெல்லாம் நான் எக்ஸாம்பிள்ஸ் பேசுகிறேன். அந்த இன்ஜெக்ஷனுக்கு ஒரு நாளைக்கே நீங்கள் 5000 ரூபா இல்லை 10,000 ரூபா செலவு பண்ணணும். அது நீங்கள் அந்த பேஷண்ட்டுக்கு குத்துனீங்கன்னா அவர் பொழைச்சிருப்பார். அதாவது ஒரு 2 நாள் 3 நாள் போயிச்சிருப்பார். இது என்ன விஷயம்னா, அந்த குடும்பத்தில் ஒரு கல்யாணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வயசான தாத்தாக்கு கேன்சர்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணம் வரைக்கும் ஒரு உயிரோட இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இன்ஜெக்ஷன் வாங்கி போடுவாங்க. அப்போ அந்த குடும்பம் பயங்கர பைசாவோட இருந்தால் தான் இது சமாளிக்க முடியும்.
ஏன் இவங்க 10,000 20,000 ஒரு இன்ஜெக்ஷனுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க, அது ஒரு நாளுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு கோடிக்கணக்காக செலவு பண்ணியிருப்பாங்க அந்த கம்பெனி. அந்த பைசா எப்படி ரெக்கவர் பண்ணுறது? எவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் பண்ணாலும் உடனே இதாக்கிடும். உயிர் காக்கக்கூடிய மருந்து கூட சில இது தயாரிக்கிறாங்க பல பெரிய கம்பெனிக்கு. அவங்க பல வருஷமாக அதை ட்ரை பண்ணி தான் அதை கொண்டு வராங்க. அப்போ அவன் போட்ட காசை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரீமியம் ரேட்டில் தான் இருக்கும், கண்ணாமுன்னான்னு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், எல்லா கண்ட்ரியும் அந்த மாலிகுலை வச்சுட்டு அவங்கவுங்க ஊரில் தயாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு காலத்தில் அது 5,000 ரூபா இருந்த ஒரு இது என்ன ஆகும்னா, பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து 50 ரூபா கூட கிடைக்கலாம். உயிர் காக்கிற மருந்துன்றதுனால 50 ரூபா கூட குறைஞ்சி வரலாம். இப்படி ஃபார்மா கூட உலகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்லேயும் ஒரு பவர் சென்டர் இருக்கு. ஆனால் இதுக்கு அர்த்தம் இவங்க தான் எல்லா தர்மத்தையும் உருவாக்குனாங்க, இவங்க தான் பிரம்மகுமாரி இயக்கத்தை உருவாக்குனாங்கன்றது கிடையாது. இது அதீதமான கற்பனை. இது என்னுடைய புரிதல். ஓகேவா? யோசிச்சு பாருங்களேன், ராஜயோகத்தை உருவாக்குறது ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா. ஓகேவா? அப்படிதான் ராஜயோகம் இருக்கு. அவரு தான் இறைவன் தான் வராரு, லேக்ராஜ் என்ற வைரவர் உடல்ல வராரு, அவருக்கு பிரம்மான் பேர் வச்சு இந்த கிளாஸை நடத்துறாரு. இது 100 வருஷம் சொல்றாரு. அவர் தான் இந்த 5000 வருஷம் கதையே சொல்லி கொடுக்குறாரு. அவர் சொல்ற இந்த 5000 வருஷத்துல சில விஷயங்கள் சொல்றதே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கொரோனா பத்தி பரமாத்மா எங்கேயும் வானிலை சொன்னதே கிடையாது. பரமாத்மா சொல்லுங்க, நோய் நொடிகள் வரும், மக்கள் இறப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. கொரோனான்ற வார்த்தையை எந்த ஒரு வானிலையும் பரமாத்மா யூஸ் பண்ணது இல்லை. அப்ப இறைவனே கொரோனா பத்தி சொல்லலை. ஏன் சொல்லல? இந்த டிராமான்றது 5000 வருஷம் நமக்கு நல்லா தெரியும். 2019 இருந்து கொரோனா பத்தி நம்ம பேசின்னு இருக்கோம். 2 வருஷத்துக்கு அப்புறம் இதாயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரீயா தான் இருக்கோம். இப்போ திரும்பி அங்கங்க கொஞ்சம் இடத்துல கொரோனா வந்து கொஞ்சம் அதிகப்படுது அப்படின்னு கேள்விப்படுறோம். கிட்டத்தட்ட என்ன நடக்குது நான் பார்த்த வரைக்கும் 2019 இருந்து இப்போ நம்ம 2023 இருக்கோம். கொஞ்ச நாள் 2024 வந்துடும். எல்லாம் இந்த ஜனவரி வரப்போற டைம்ல வந்துல இப்போ நியூ இயர் பரிசா சைனா கிட்ட இருந்து வர்றது வந்து ஏதாவது புது வைரஸா இருக்கு. எல்லா வருஷம் நம்ம பார்க்குறோம். 19 இப்படி பார்த்துட்டு தான் இருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு அர்த்தம் வந்து இந்த இலுமினாட்டின்னு ஒரு குரூப் தான் உலகத்தை ஆட்டி படைக்குது அப்படின்றது நம்ப முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவங்க தான் அப்படி எடுத்துக்கோமே, அவங்க தான் ராஜயோகத்தையும் பிரம்மகுமாரி இயக்கத்தையும் இயக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் 7 வருஷமா இதை பற்றி யூடியூப் வீடியோ போட்டுட்ருக்கேன். அப்போ அவங்க என்ன பண்ணணும், எனக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி தெரியும் யாரும் என்ன கூப்பிட்டது இல்லையே. இந்தாங்க நீங்கள் நல்லா பண்ணுறதுக்கு உங்களுக்கு காசு தரேன், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, நான் போடுறேன், அப்படி ஏதாவது கூப்பிட்டுருக்கணும்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இதெல்லாம் அதீதமான கற்பனை, அவ்வளோதான். ஓகே, பவர் சென்டர்ஸ் இருக்குது. ஒரு துறையை ஒவ்வொருத்தருக்கும் இது பண்ணுறாங்க, அதில் டவுட்டு கிடையாது. ஆனால் அவங்க தான் உலகத்தையே இருக்காங்கன்றது வந்து ஒரு அதிகப்படியான பிரமை, ஒரு கற்பனை, அவ்வளோதான். இதனால் என்ன ஆச்சு, இந்த சகோதரர் வந்து அந்த மாதிரி வீடியோ பார்த்ததுனால ஒரு 6 மாதம் 1 வருஷம் இவர் வந்து இந்த நாலேஜை ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தார். இதுதான் இந்த வீடியோ போட்டவருக்கு லாபம், அவ்வளோதான். இதில் எந்த சத்தியமும் கிடையாது. பாருங்களேன், அப்போ பரமாத்மா கரோனா பற்றி எங்கேயுமே பேசாதவர் இந்த இலுமினாட்டி பற்றியும் பேசலை. ஏன் பேசலை? தேவையில்லைன்றதால சொல்லலை, அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்படியெல்லாம் அதீதமான கற்பனையில் போய் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படாதீங்க. ஓகேவா? இறைவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த பூமியில் யாரும் கிடையாது. புரியுதுங்களா? அவரே சொல்றாரு, எனக்கு அப்பா அம்மா கிடையாதுன்ற. இறைவன் சொல்றாரு, அவருக்கு அப்பா அம்மா கிடையாது, அவருக்கு குருன்னு யாரும் கிடையாது, இந்த ராஜ்யம் அவருக்கு யாரும் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றதும் கிடையாது. அவர் தான் ஃபைனலு. நம்ம அவர்கிட்ட இந்த நாலேஜை வாங்கிக்கிறோம், நம்ம தூய்மையாகிறோம், நம்ம சத்தியகுந்தராக போகிறோம். இப்படி தான் 5000 வருஷம் டிசைன் பண்ணப்பட்டிருக்கே தவிர இந்த இயக்கத்தை வந்து வேற ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்றது வந்து அதீதமான கற்பனை. வீடியோ பார்க்குற நீங்கள், உங்களுக்கு என்ன தோணுது, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இது வரைக்கும், அதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.